ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ட்ரஸ்டட் கம்பெனில வந்து எப்படி நம்ம அவரோட பேலன்ஸை வந்து செக் பண்றது, எப்படி லாகின் பண்றது, எது வந்து யூஏஎனா ஆக்ட் ஆகுது. ஸோ இதை பற்றின பேசிக் டீட்டெயில் வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஐஎஸ்எஸ் கம்பெனியில் வந்து எப்படி பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறது, அதுக்கு டாக்குமெண்ட் வேணுமா வேண்டாமா, ஸோ எவ்வளோ வரைக்கும் கிளைம் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்லாம் வந்து இதுலேயும் அவைலபிளாக இருக்குது, அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது, நம்மளோட இபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கும் இந்த ட்ரஸ்டட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கிளைம் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கும் புரியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வேறு யாராவது வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஐஎஸ்எஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களாலையும் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து ஆன்லைனில் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ஒருத்தரோட அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு டைம் நான் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன், கிளைம் பண்ணி சப்மிட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நான் கிளைம் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அவரோட ஐடியை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அவரோட ஐடியை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா ப்ரொவைட் ஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து நான் ரீஃபண்டபிள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலமாக தான் நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆல்ரெடி பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்துட்டு நான் வந்து கேன்சல் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ரெண்டாவது டைம் நான் வந்து கிளைம் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 75,000 போட்டிருக்கேன். அவர் ஆல்ரெடி கிளைம் பண்ணும்போது 13,000 தான் போட்டிருந்தாரு. ஸோ இது வந்து பத்தாது அப்படிங்கிறதுனால அதை வந்து கேன்சல் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 வந்து போட்டு நான் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குலாம் வந்துட்டு நியூ ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்காது, நமக்கு வந்து கிளைம் அப்படின்னு தான் வரும். ஃபார்ம் நம்பர் 1910C அப்புறம் வந்து ஃபார்ம் நம்பர் 31 அப்படின்னு வரும். ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, நியூ ரிக்வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஆல்ரெடி நம்ம வந்து கிளைம் வந்து சப்மிட் பண்ணிட்டோம். அதனால இது மாதிரி உங்களுக்கு ரெட் மார்க்கில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது, நம்மளால மறுபடியும் வந்துட்டு சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு இதில் உங்களுக்கு இதையே நான் திருப்பி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி கிளைம் வந்து இவருக்கு சப்மிட் பண்ண டீட்டெயிலை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் நியூ ரிக்வெஸ்ட் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம வந்துட்டு இப்போ புதுசாக கிளைம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டீட்டெயிலும் இதிலலாம் ஃபில் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இந்த டேரெக்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் வித்ட்ராவல் அட்வான்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன ரிக்வெஸ்ட்டுக்காக இப்போ அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இவருக்கு வந்து இன்னும் டேட் ஆஃப் ஃபண்ட் வந்து அப்டேட் பண்ணலை, கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகல. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவர் வந்து என்ன காரணத்துக்காக பிஎஃப் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவர் வந்து இது வரைக்கும் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு, இது வரைக்கும் ரிலீவ் ஆகலை. அப்படி இருக்கிறப்போ இவரால் அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கும்போது நம்ம வந்து என்ன ரீசனுக்காக வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ அதை தான் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட இபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்லாம் அவைலபிளாக இருக்குமோ அத்தனை ஆப்ஷனுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு COVID 19 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, 75% வித்ட்ராவல் பேண்டமிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன், மேரேஜ், நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ், ஃப்ளாட்டு இது வந்து வாங்குறது, அப்புறம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன், ஏதாவது நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஹேண்டிகேப்ட் எக்யூப்மெண்ட் வாங்குறது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸோ நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்லாம் வந்து அவைலபிளாக இருக்குதுமோ அது அத்தனையுமே இதுலேயும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இல்னஸ் ஆப்ஷனும் வந்து இதில் வந்து இருக்குது பாருங்க, ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஷர்டைன் இல்னஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒன்ஸ் நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுற கிளைமை வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீஎடிட் பண்ண முடியாது. பட் இந்த அக்கௌண்ட்டில் வந்து அப்படி கிடையாது, ரீஎடிட் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கீழே வந்து அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு கீழே தான் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ COVID 19 அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணலை, ஏன்னா அதில் வந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் வருது. ஸோ அதனால நான் வந்து
இல்னஸை சூஸ் பண்ணியிருக்கேன். இல்னஸை சூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இவருக்கு வந்து 1,25,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 75,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். ரிமார்க்கில் வந்து சும்மா எமர்ஜென்சி அப்படின்னு போட்டு விட்டுருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட நேம் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் தான் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு இதில் ஷோ ஆகலைன்னா உங்களோட நேம் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடை நீங்கள் தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். நம்மளோட இபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு செக் லீஃப் இல்லைனா பாஸ்புக்கை வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பட் இதில் வந்து அப்லோட் பண்ணாமையே பிஎஃப் அமௌண்ட் வந்து செட்டிலும் ஆகுது. எதுவும் மாதிரி நம்ம வந்து கிளைம் வந்து சப்மிட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இபிஎஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ நம்மளோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணாதான் சப்மிட்டட் ஆகும். பட் இந்த கிளைமை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு ஓடிபியும் வராது, எதுவுமே தேவையும் கிடையாது. இதில் டிக் பண்ணி விட்டீங்களா, சப்மிட் கொடுத்ததும் போதும் உங்களுக்கு சப்மிட்டட் ஆயிரும். எந்த ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகாது, சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் எதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற தேவையும் கிடையாது. நெக்ஸ்ட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ ரிஜெக்டட் ஆன உடனேயே மறுபடியும் வந்துட்டு அடுத்த கிளைம் வந்துட்டு அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணால் அந்த செகண்ட் கிளைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செட்டில் ஆயிரும். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதுக்கு வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது, ஓடிபி தேவை கிடையாது. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்கிட்ட இருந்தது அப்படின்னா போதும், டக்கு டக்குன்னு என்ட்ரு பண்ணி நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் வந்து போட்டுக்க முடியும். ஸோ கிளைம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக நம்மளோட பிஎஃப் அமௌண்ட் செட்டில் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மந்த் 3 மந்த் இது மாதிரி டைம் ஆகும். பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நாள்லாம் டைம் டிலே ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் டைம் தான் ஆகும். 2 வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து செட்டில் ஆயிரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஆல்ரெடி ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணி கொடுத்து அமௌண்ட் வந்து எடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு ஒரு 10 days to 15 daysக்குள்ளே மேக்ஸிமம் வந்து செட்டில் ஆயிரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். எனக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து எப்படி கிளைம் பண்ணுறது, அதுக்கு வந்து டேட் ஆஃப் என்ட்ரி இதில் எதில் வந்து ஷோ ஆகும் அதெல்லாம் வந்து இன்னும் தெரியல. ஏன்னா நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னும் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் எல்லாருமே வந்து கம்பெனியில் கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவ்வளோ டீட்டெயில் வந்து கேதர் பண்ண முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக இவங்க ஃபியூச்சரில் வந்துட்டு வேலையை விட்டு நிற்கும் போது இதில் ஃபுல் அமௌண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு டீட்டெயிலையும் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் தேவை கிடையாது. இது எல்லாம் ஆட்டோ ஃபில்லிங் ஆயிரும். உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் இதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணணும், உங்களோட ரிமார்க்கை என்ட்ரு பண்ணணும். இவ்வளோதான். இதை மட்டும் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் வந்து செட்டில் ஆயிரும். ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். நம்மளோட இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி நிறைய தலைவலிகள் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் வராது. இப்போ ஒரு டைம் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்டட் ஆகும். செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து செட்டில் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, ஆதார் கார்டு கேஒய்சி டீட்டெயில் இதை வந்து செக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து நம்மளோட கேஒய்சி டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் எதுவுமே இதில் வந்து ஷோ பண்ணலை. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கேதர் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் மேலேயே எனக்கு வந்து ஃபீவர். ஸோ அதனால தான் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து இது வரைக்கும் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. நிறைய இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்தது, எதுக்குமே வந்து ரீப்ளையும் பண்ண முடியல. ஸோ எனக்கு இது வரைக்கும் இன்னும் உடம்பு சரியாகலை. அதனால தான் வந்துட்டு வீடியோ கண்டினியூஸாக பண்ண முடியல. ஸோ இது சீக்கிரம் சரியானதும் உங்களுக்கு ரெகுலராகவே நான் வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.